28ஆம் அதிகாரம் 16 சில வசனங்கள். 12 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணிந்தபடியே கலிலேயாவில் ஒரு மலைக்குச் சென்றார்கள். அங்கே அவரைக் கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என கூறினார். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சாத்தான் இவ்வுலகில் உள்ள எல்லா அதிகாரம் அவனுக்கு இருக்கிறதாக சொல்லியிருந்தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதின் வழியாக சாத்தான் அந்த சிலுவையிலே அறையப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்பு அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் இயேசு வாங்கி கொண்டார். ஆகவே ஒரு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அவர் தெளிவாக விவரித்திருக்கிறார். அதன் பிறகு எல்லா மக்களினத்தையும் சீடராக்குகள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஜாதி, சமயம், மொழி என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்கள் அவருடைய இரட்சிப்புக்கு, அதாவது பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு தகுதியுடையவர்கள்தான் என்பதை அவர் விவரித்திருக்கிறார். மற்றும் இங்கே கவனிக்கும் பொழுது, இந்த உலக முடிவு வரை உங்களோடு இருப்பதாக அவர் சொல்கிறார். அதாவது அவர் பரலோகம் சென்று விட்டாலும் கடவுளிடமிருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். இயேசுவை நினைத்து ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் கடவுளிடமிருந்து மக்களை ஆட்கொள்கிறார். ஆகவே அவர்தான் வழி நடத்துகிறார். அப்படியாக அவர் இந்த உலக முடிவு வரை உங்களோடு இருப்பதாகவும் அவர் சொல்கிறார். ஆகவே நாம் இங்கே கவனிக்கும் பொழுது, கடவுள் மக்களை அன்பு செய்தபடியாலே மக்கள் பாவங்களை இரட்சித்து மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக தயார் செய்திருக்கிறார். மற்றும் இந்த திருமுழுக்கு கொடுங்கள் என்றும் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அங்கு நாம் கவனிக்கும் பொழுது, நாம் இந்த இந்தியாவிலே கங்கா நதியிலே மூழ்கி எழுந்தோமானால் நம் பாவங்கள் கழுவப்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுபோன்றுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆம்.